TNPSC எக்ஸாம்ல வேலைக்கு போக எத்தனை நாட்கள் தேவை? அப்ப நமக்கு பல வருஷம் படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த பல வருஷம் அப்படிங்கிறது 5 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போல. 7 வருஷமா படிக்கிறேன், நான் வேலைக்கு போல. இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கும் 5 வருஷம் ஆகுமா அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். உங்க எல்லா குழப்பத்துக்கும் ஒரே தீர்வு இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வெல்கம் டு ஹர்ஷா TNPSC கிளாஸ். நான் உங்க ஹர்ஷா. ஃபர்ஸ்ட் நமக்கு வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களா TNPSC சைடு அப்படிங்கறது பார்க்கணும். இப்ப UPSC அப்படின்னா கண்டிப்பா வருஷத்துக்கு எக்ஸாம் இருக்கு. பேங்கிங் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை சில தடவை 4 டைம் கூட பேங்கிங்க்கு வைக்கிறாங்க. SSC வருஷம் எக்ஸாம் இருக்கு. இப்படி நமக்கு TNPSCல வருஷம் எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படிங்கறது பெரிய குவெஸ்டின் மார்க். இப்ப சமீப காலமா தான் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிருக்காங்க. 3 எக்ஸாமுமே குரூப் 1, 2 and 4 மூணுமே சேர்த்து வர்றதெல்லாம் அபூர்வமா இருந்துச்சு. 1 or 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் வரும். இந்த மாதிரி நமக்கு TNPSC பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ற சைட்ல இருந்தே நமக்கு வருஷம் எக்ஸாம் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. அப்ப நம்ம 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சிலபஸ் முடிச்சிட்டோம், ஆனாலுமே வேலைக்கு போக டிலே ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எக்ஸாம் அவங்க எப்ப வேணா வச்சுட்டு போறாங்க. அவங்க எப்ப வச்சாலுமே நம்ம எழுதுன உடனே பாஸ் ஆகுற மாதிரி நம்ம ரெடியா இருக்கமா அப்படின்னு நம்ம சைடு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும். இப்ப 2022ல எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் 2023ல நமக்கு எக்ஸாம் இல்ல. இப்ப 2024ல தான் எக்ஸாம் வந்திருக்கு. அப்ப நமக்கு சாலிடா ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்கு. இந்த 1.5 வருஷத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? எல்லாமே நம்ம முடிச்சிட்டோமா? கையில நோட்ஸ் இருக்கா? நமக்கு புக்லயும் ஃபுல்லா படிச்சிட்டோம், அந்த நோட்ஸும் எடுத்துட்டோம், அடிஷனலா வேற எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணுமோ எல்லாமே நம்ம படிச்சிட்டோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதை நம்ம பண்ணாம எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த உடனே அவசரமா படிச்சுட்டு எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டா அதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ என்ன நம்ம படிக்கணுமோ அதை ஃபுல்லா படிச்சுட்டு எக்ஸாம் கால் ஃபார் வந்த உடனேயே ரிவிஷன் மட்டுமே பண்றவங்க தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி போஸ்டிங்க்கு போறாங்க. நம்ம நோட்டிபிகேஷன் வந்த உடனே தான் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா 4-5 வருஷம் ஆகும். இப்ப நமக்கு இந்த அட்டெம்ப்ட் எழுதுறோம். இப்ப 2025ல வரக்கூடிய அட்டெம்ப்ட்டுக்கு நீங்க ரெடியா இல்ல அப்படின்னா பரவாயில்ல, இப்ப இருந்தே படிங்க. இப்ப இருந்தே ஃபுல்லா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த 2025 எக்ஸாம் முடியும் போது நீங்க முக்காவாசி சிலபஸ் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கால்வாசி சிலபஸ் தான் இருக்கும். அதை நீங்க நல்லா தரவா படிச்சு கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையரா சிலபஸ் ஓவர். இப்ப எத்தனை நாட்கள் தேவை எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்குன்னா அது நம்ம ப்ரிப்பேர் பண்ற முறையில தான் இருக்கு. நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சு வச்சிருக்கோம், நோட்டிபிகேஷன் வந்த உடனே ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னா நமக்கு அந்த அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர். இப்படி பண்ணாம நம்ம எங்கேயாச்சும் எரர் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வருஷங்கள் ஆகும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் 6 மாசத்துல கிளியர் பண்ணி வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க, 7 வருஷமா எழுதி வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க. அப்ப 2 பேர்த்துலயுமே அந்த 6 மாசத்துல வேலைக்கு போனவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 7 வருஷம் ஆகியும் ஏன் போகல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கரெக்டான வழியில நம்ம போக முடியும். இந்த ஒரு பதிவுல நீங்க எத்தனை நாள் படிக்கிறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அதை எப்படி படிக்கிறீங்க, எத்தனை நாளுக்குள்ள முடிக்கிறீங்க, முடிச்சதை கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கறதா முக்கியம். TNPSC ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா இத்தனை நாள் படிச்சா போதும், இந்த 2 வருஷம் படிச்சா போதும், 1 வருஷம் படிச்சா போதும்னு குறிப்பிட்ட ஒரு நேரம் காலம் அப்படிங்கறதே கிடையாது. நம்ம பாட்டுல கன்சிஸ்டன்டா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆகுறது இயல்பு. ஆனா அதவே நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போனோம் அப்படின்னம்னா எதுவுமே நம்ம கையை விட்டு போகாது. சோ படிக்கிறத நிறுத்திடாதீங்க. பிகினரா இருந்தாலும் சரி, பாதி கிணறு தாண்டினவங்களும் சரி, நான் முக்காவாசி உள்ள வரைக்கும் போயிட்டேன், கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு விரக்தியில இருக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ பொருந்தும். நீங்க உங்களுடைய முயற்சியை கைவிடவே கூடாது. எப்படியும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். சோ ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் கன்சிஸ்டன்டா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், இல்லனா டெலகிராம்ல நீங்க கேட்கலாம். சோ உங்க டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க கண்டிப்பா ரிப்ளை கொடுப்போம். பிளேலிஸ்ட்ல இருக்க மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி.